வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இறைநிலை பற்றி என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். எண்ணமே இறையானார் என்ற தலைப்பில் இக்கவி என்னுள் மலர்ந்தது. நீதியை புரட்டிடும் நிர்குணத்தான், நீதியை புரட்டிடும் நிர்குணத்தான் ஜோதியாய் சுடர்விடுவான் பிரபஞ்சமாக, ஜோதியாய் சுடர்விடுவான் பிரபஞ்சமாக. சூக்குமமாய் உள்ளுள் கடந்தால், சூக்குமமாய் உள் கடந்தால் ஓசையின்றி ஆசையின்றி மௌனிப்பான். காலமும் முக்காலமும் மூர்த்தமும் ஞாலமாய் மாறுவான் நமக்குள்ளே நிஜம், ஞாலமாய் மாறுவான் நமக்குள்ளே நிஜம். வாதிடுவான் நோயாக வந்து மலர்ந்து, வாதிடுவான் நோயாக வந்து மலர்ந்து. வீழ்ந்திடுவான் இறைவிழி கொண்டு விழித்தால், வீழ்ந்திடுவான் இறைவிழி கொண்டு விழித்தால். வாழ்க வளமுடன். எந்த இடத்திலும் உண்மை பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நீதியை புரட்டிடும் நிர்குணத்தான். நீதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் இருப்பான். ஜோதியாய் பிரகாசமாய் இந்த பிரபஞ்சமாக சுடர்விட்டிருக்கிறான். சூக்குமமாய் நாம் ஆன்மீகத்தில் குருவை பற்றி கொண்டு உள் கடந்தால், கடவுள் என்று சொல்லும் அந்த வாசகம் நம்மை கடந்து உள்ளே தியானித்தால் ஓசையின்றி ஆசையின்றி மௌனிப்பான். எந்த ஓசையும் இல்லை, ஆசையும் இல்லை, பற்றத்தான் பற்றி பற்றுக. மௌனமாக நம்முள் இயக்கமாவான். காலமும் அவன்தான், முக்காலமும் அவன்தான், மூர்த்தமும் அவன்தான். ஞாலமாய் மாறுவான், ஞாலமாக இந்த பிரபஞ்சம் தொட்டு அணுமுதல் அண்டம் வரை அவனே வியாபித்துள்ளான் என்பதாக மாறுவான் நமக்குள்ளே நிஜம். அண்டத்தில் உள்ள அத்தனையும் இந்த பிண்டத்தில் உணர்வதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வதாக நம்மை மாற்றுவான். நமக்குள்ளே நோயாக வந்து மலர்ந்து நம்முடன் வாதிடுவான். வாதங்கள் பல செய்து நம்மோடு வாழ்வில் நம்முடன் பயணிக்கிறான். வீழ்ந்திடுவான் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குரு கூறும் அளவிலே உறங்கும் போதும் விழிப்பு நிலையிலும் எந்த நேரமும் இறைநிலையின் நினைவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த நோய் தாக்காது வீழ்ந்திடுவான். அவ்வாறு நோயாக மலர்ந்த அந்த இறைவன் நம்மை விட்டு கழிந்து செல்வான், பதிவாக கழிந்து செல்கிறான். வீழ்ந்திடுவான் இறை வழி கொண்டு விழித்தால். அந்த இறை வழியை எந்த நேரமும் நாம் தேடுதலாக நமக்குள் வைக்கும்போது வாதிடும் நோய்கள் நம்மை விட்டு நீங்கி நம்மை தூய்மையாக்கி செல்லும்
என்பதாக அந்த இறைவனே தான் நோயாகவும் அதை தீர்க்கும் மருந்தாகவும் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக வந்திருக்கக்கூடிய இந்த கவி எண்ணமே இறைவனானால், எண்ணமே இறைவனாக நாம் மாற்றிக்கொண்டால் நாம் எந்த நேரமும் உண்மை பொருளான இறைநிலையோடு இருப்பதாகவும் அனைத்து சுடர்விடும் பிரபஞ்சமாகவும் சூக்குமமாக நம்முள் தியானத்தில் ஆழும்போது ஓசையின்றி ஆசையின்றி மௌனிக்கும் அந்த நிலைக்கு நாம் செல்லும்போது காலமாகவும் முக்காலமாகவும் மூர்த்தமாகவும் இந்த ஞாலமாகவும் அந்த இறைவனே இருக்கிறான் என்று உணர்ந்தபோது அது மட்டும் அல்லாமல் நம்முள் நோயாகவும் மலர்ந்து நம்முடன் வாதிடுகிறான் அந்த இறைவன். அவ்வாறு வாதிடும் இறைவனை எந்த நேரமும் இறைநிலையின் எண்ணமாகவே நம் எண்ணத்தை மாற்றி வைக்கும்போது அந்த நோய்கள் வீழ்ந்திடும். இறை விழி கொண்டு விழித்தால் அந்த இறைவனே நம்முள் விழித்து எழுவதாக நம்மை நாம் மாற்றும்போது இந்த வியாதிகள் நீங்கும், நோய்கள் நீங்கும், பிணி நீங்கும், பதிவுகள் நீங்கும், பரஸ்பரம் நாம் தூய்மை அடைகிறோம் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இதுகாரும் செய்மடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுள் இக்கவியை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது குருநாதர் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.